கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அதிகால வேளையிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையில நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன யோசிப்போம்? காலையில் இன்னைக்குள்ள கமிட்மெண்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவன் நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன். 24 மணி நேரம் நம்ம நன்மை செய்கிறோமா, அப்படி இல்லைன்னா தீமை செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த ரெண்டும் தான் பரலோகத்தில் தேவன் பார்க்கிறார். 24 மணி நேரத்தில் நான் 24 மணி நேரம் நான் நன்மை தான் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இல்லை பிரதர், நான் 12 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வரேன், வேலைக்கு போன இடத்துல நான் உண்மையாக இருக்கேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் படம் பார்க்கேன், நாடகம் பார்க்கேன், அப்புறம் செல்ஃபோன் பார்க்கேன், அப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் தேவையில்லாமல் அப்புறம் அந்த கதை இந்த கதை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் உண்டு. அதை ஏன் இந்த மெத்தடில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி நம்ம உண்மையாக வாழ்கிறோம்? ஏன்னா நிறைய குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருந்தாங்க, காலையில் எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுறாங்க, ராத்திரி ஆனால் படுக்கிறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய கிருபையினால உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் பகல் நேரத்தில் பரிசுத்தவான்களை நம்ம தப்பாக பேசுகிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, பொய் பேசாமல் இருக்கிறோமா, நம்ம கண்ணு என்ன பார்க்கு, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம எதை கொண்டு போய் வைக்கிறோம், இதெல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அந்த கொஞ்சோண்டு பலன்ல கர்த்தரை மறுதலியாமல் நன்மை செய்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு திறந்த வாசல். திறந்த வாசல் அப்படின்னா அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பரலோக வாசல் ஒரு மனுஷன் திறந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ ஜெபம் பண்ணாலும் பரலோக வாசல் திறந்தா இருக்கும். சரி, இப்போ இன்னொரு மெத்தடில் சொல்றேனே, 24 மணி நேரம் வாழ்க்கையில நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தர்மம் பண்ணணும், அவருடைய கற்பனை கைக்கொள்ளணும், அவரை நாம் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். அதாவது தேவனை நாம் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுகிறோம், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும், அது ரெண்டாவது. மூணாவது, நன்மை செய்யணும். நாலாவது, நற்கிரியை செய்யணும். அஞ்சாவது, தான தர்மம் பண்ணணும். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்னொரு 5 பாயிண்ட் இருக்கு. 24 மணி நேரம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் அழகாக வீட்டில் எழுதி வைங்க. நமக்கு என்னைக்குனாலும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் மறுபடியும் கூட சொல்லிடுறேன். முதல்ல தேவன்கிட்ட நம்ம அன்பு கூறுறோம், ரெண்டாவது உன்னை போல பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறுறோம், இது 2 பாயிண்ட். மூணாவது, நன்மை செய்யணும். நாலாவது, நற்கிரியை செய்யணும். அஞ்சாவது, தான தர்மம் பண்ணணும். அப்போ 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது போக பிதாவின் சித்தன் இருக்குல்ல, அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. பரிசுத்தமாக வாழ்கிறது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவது, தீமை வெறுத்து நன்மை செய்வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சில மெத்தடில் நம்ம எப்படி இருக்கிறோம், டெய்லி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுது.
மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. பரலோக வாசல் திறக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ 24 மணி நேரம் என்ன செஞ்சிட்டு இருக்க அதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அதிகாலை வேளையில நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா 24 மணி நேரத்துல நன்மை செய்யறோமா? கிரியை செயல்ல இருக்கா? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அந்த கொஞ்சோண்டு பலனை வச்சுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப சிம்பிளா சொல்றேனே, அதிகாலை வேளையில இணைந்திருக்கிறீங்க, ஏழை எளிய ஜனமா இருப்பீங்க, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலலாம் விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, கண்ணீர் வர்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். சில குடும்பத்துல கடன் இருக்கும், சில வீட்டுக்குள்ள பார்த்தா பேங்க்ல நகை இருக்கும், சில வீட்டுல பார்த்தா பேங்க் லோன் இருக்கும், சில குடும்பத்துல பார்த்தா வண்டி டியூல போயிட்டு இருக்கும், சில குடும்பத்துல பார்த்தா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும், சில குடும்பத்துல பார்த்தா வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும்னு சொல்லி பல மெத்தட்ல இணைந்திருப்பீங்க. ஆனா கொஞ்சோண்டு பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுல வயசான பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. அவங்கள நம்ம நல்லா கவனிக்கிறோமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு பலன் இருக்கு. அந்த கொஞ்சோண்டு பலன்ல புருஷனை கரெக்டா கவனிக்கிறோமா? மனைவியை கரெக்டா கவனிக்கிறோமா? மாமியார் கரெக்டா கவனிக்கிறோமா? அம்மா அப்பாவை கரெக்டா கவனிக்கிறோமா? வீட்டில் இருக்க பெரியவங்களை நம்ம கவனிக்கிறோமா? வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசுறோமா? ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஊருக்கெல்லாம் நன்மை செஞ்சுருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா லட்ச லட்சமாக கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா மனைவி வீட்டில் இல்லை, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. என்னன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே சண்டை. ஆனால் வெளியில் பார்த்தா நிறைய உதவி செய்கிறாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா நிம்மதி இல்லை. நைட்டானா தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டில் மனைவி இல்லை, தண்ணி அடிக்கிறாங்க, வீட்டில் சண்டை. ஆனால் வெளியில் பார்த்தா நல்ல பேர். அப்போ நம்ம நன்மை செய்கிறோம், நற்கிரியை செய்கிறோம், தான தர்மம் பண்ணுவோம், வெளியில் இதெல்லாம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் முழு இதயத்தோடு நம்ம தேவனை தேடணும். உன்னை போல பிறனை நேசிக்கணும். உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னா வீட்டில் மனைவி அப்படின்னா சொந்த மனைவி சரீரத்தில் பாதி, புருஷன் அப்படின்னா சரீரத்தில் பாதி. வீட்டுக்குள்ள அன்பு ஒழுங்கா கூர்ந்தாச்சு அப்படின்னா எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வராது. நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், கள்ள தொடர்பு, விபச்சாரம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்குள்ள ஐக்கியம் இருக்காது, ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது, வீட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை வந்து நிற்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அதை பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சோண்டு தான்ப்பா எனக்கு பலன் இருக்கு, அந்த கொஞ்சோண்டு பலன்ல நீங்க என்னெல்லாம் செய்ய சொன்னீங்களோ நாங்க எல்லாமே செய்யறோம். காலையில ஜெபம் பண்ணுமா ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கணுமா பைபிள் வாசிக்கிறோம், வீட்டுல என்ன செய்யணும் எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். வெளியில போன இடத்துல நாங்க உண்மையா இருக்கோம், பரிசுத்தமா இருக்கோம், பொய் பேச மாட்டோம். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். தானியேல் தீர்மானம் எடுத்தாரு. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா, தீர்மானம் எடுக்க வேண்டும். பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்ல. நிறைய குடும்பத்துல வீட்டுல தாய்மார் இருப்பாங்க. வீட்டில் எல்லாரும் வெளியில் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் வீட்டில் பார்த்தா அழகா பல மணி நேரம் நாடகம் படம் பார்த்து டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். தேவையில்ல ஃபோன் கால், தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணி அப்புறம் வாழ்க்கை வம்பா போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கு, அந்த கொஞ்ச பலன் தேவனுக்கு தெரியும். அது 2வது பாயிண்ட். 3வது என்ன சொல்றாருன்னா, நீ என் நாமத்தை மறுதலியாமல். கர்த்தருடைய வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆமா அந்த வசனம் தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி மறுதலியாமல். அவருடைய நாமம் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாமத்தை மறுதலியாமல், கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல கீழ்ப்படிந்து நடக்கணும்.
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. அழகா சொல்லிட்டாரு. வசனத்தை கை கொண்டபடினாலே. அப்ப திறந்த வாசல் எப்ப திறக்கிறார் அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சோடனே செல்போன் தான் தேடுறோம். நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ கூட கொடுக்கப்படும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? தூங்கி எந்திரிச்சோம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க, எல்லா விதமான வாசல் திறப்பார். உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனா நீ என் நாமத்தை மறுதலிக்கல. அப்ப பரலோகத்துல தேவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு பரலோக வாசல் திறந்து வச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் பரலோகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் தேவ சித்தம் தெரிஞ்சுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். நிறைய குடும்பத்துல இப்ப எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு வீடு வேணுமா தேவனுக்கு தெரியும். ஒரு கார் வேணுமா தேவனுக்கு தெரியும். பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா தேவனுக்கு தெரியும். பிள்ளை இல்லாம இருக்கா தேவனுக்கு தெரியும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்பா, என் வீட்டுல இதான் சூழ்நிலை, நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன், உமக்கு சித்தமானால் ஒரு சொந்த வீடு தாங்கப்பா, கடன் இல்லாம ஒரு சொந்த வீடு தாங்கப்பா. அப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பிள்ளைகள் இல்லாம இருக்கா, அப்பா என் வாழ்க்கையில கத்தரை விட்டுதான் தள்ளி போயிருந்தா மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குப்பா, பிள்ளை தாங்கப்பா. அப்பனா நம்ம ஜெபம் பரலோகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா எப்படி ஜெபிக்கிறோம்? நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. வேதனையா இருக்கு. சில குடும்பத்துல மட்டும்தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டேங்காங்க. அதனால காலையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. என் வசனத்தை கை கொண்டபடினாலே. வசனத்தை எப்ப நம்ம கை கொள்றோம்? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்ல முதல்ல. அப்பந்தானே பைபிள் என்ன எழுதப்பட்டுச்சு எனக்கு தெரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் காலையில, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தான்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கையில பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க வீட்டோட பிரச்சனை மாறணுமா, குடும்பத்துல பிரச்சனை மாறணுமா, வியாதியில இருக்காங்களா, படுத்த படுக்கலாம், என்ன சொல்லிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா, பரலோகம் பார்க்கும்ல. என் வசனத்தை கை கொண்டபடினாலே. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுல அழகா போர்டு எழுதி வச்சிருவாங்க, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பா வைத்திருக்கேன்னு சொல்லி அழகா வசனம் போட்டுருவாங்க. ஆனா வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவாங்க. மற்ற 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா? பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் பார்க்கல, உள்ளந்தரியங்களை அறிந்து ஆராய்கிற தேவன், பரலோகத்துல தேவன் பார்ப்பார்ல. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. நீதிமன்றம் மேல் கர்த்தர் நோக்கமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லிடுது. அப்ப அதிகாலையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் எந்த இடத்துல இருக்கேன், எந்த ரூம்ல இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், எல்லாம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். நீங்க காலையில எந்த இடத்துல இருக்கீங்க, தேவன் பார்த்துட்டு இருப்பார். அப்ப எப்படி பார்க்கிறார் பிரதர் அப்படின்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, கிரியையை முதல்ல பார்க்கிறார். ரெண்டாவது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கொஞ்சோண்டு பலன்ல நீ என்ன செய்யற அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கிறாரு. மூணாவது, அந்த கொஞ்சோண்டு பலனை வச்சுட்டு கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காம இருக்கிறீங்களா, அதை மூணாவது பார்க்கிறாரு. நாலாவது, என் வசனத்தை கை கொண்டபடினால். வசனத்தை கை கொள்றானா இல்லையா? உபத்திரம் வந்தோடனே விட்டுட்டு ஓடிடுதானா இல்லையா? உபத்திரத்துல பொறுமையா இருக்கானா இல்லையா? எல்லாமே செக் பண்ணுவார். பரலோகத்துல தேவன் எல்லாமே செக் பண்ணுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வழியா கடந்து போறாங்களா, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். காலை வேளையில சில குடும்பத்துல கண்ணீரோட ஜெபம் பண்ணி உங்க கண்ணீரை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்காரு. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் ஜெபம் பண்ணி உங்க கண்ணீரே பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஐயோ என் மக புலம்புறாள் சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். மனுஷனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனா பரலோகத்துல தேவனுக்கு தெரியும்ல. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். எப்படி பூட்ட மாட்டாங்க? தேவன்ல திறந்திருக்காரு. தேவன் திறந்த எந்த மனுஷன் போய் பூட்ட முடியும்? எந்த மனுஷனும் போய் பூட்ட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். 24 மணி நேரம் பரலோக வாசல் திறந்தா இருக்கும். யாருக்கு? பரிசுத்தமா வாழணும், யாருக்கு உண்மையா வாழணும், யாருக்கு தேவனை துதிக்கிற பிள்ளையா இருக்கணும், யாருக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும், இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிணும், அவருடைய கற்பனை கை கொள்ளணும். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. தேவையில்லாம செல்போன் வேஸ்ட்டு, தேவையில்லாம டிவி படம் பார்க்க எல்லாம் டைம்லாம் போய்கிட்டே இருக்கும்.
24 மணி நேரம் எப்படி தான் காணாம போகுதுன்னு தெரியல. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாள் முடிஞ்சுட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமே ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நம்ம எல்லாரும் நிப்போம். அன்னைக்கு கேட்பாரு, இந்த பூமியிலே உனக்கு நான் ஜீவனை தந்தனே, நீ என்ன செஞ்ச? உனக்கு நான் ஜீவ சுவாசத்தை தந்தனே, நீ என்ன செஞ்ச? சில குடும்பத்துல யார் சொத்தை ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், விபச்சார அடிமை, இன்னுமா மோக இச்சை, எத்தனை பாவம் உலகத்துக்குள்ள இருக்கு. நன்மை செய்ய சொன்னா தீமை செய்றாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம், கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி பாவம் பண்ணலாம்? பாவம் பண்ணா அந்த வீட்டு வாசப்படியில பிசாசு வந்து படுத்து கிடக்கு. பல முறை பிசாசு எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது இல்லை. அடுத்தவன் சொத்தை கை வச்சா பிசாசு வந்துடுது. அடுத்த வீட்டுல பொருள் ஆசைப்பட்டா பிசாசு வந்துடுது. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீரோ, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 24 மணி நேரம் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. 2வது, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குப்பா. நீயே பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு தான் வாழ்ற. ஆனாலும் உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. 3வது சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலிக்காம வாழ்ந்துட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டாரு. 4வது, என் வசனத்தை நீ கை கொண்டபடினால், வசனத்தை நம்ம கை கொள்றோம்னு சொல்லி தேவனுக்கு தெரியுது. எத்தனை வசனத்தை நம்ம கை கொள்ளுங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால அந்த காலை வேளையில மனுஷனுக்கு முன்பாக கிடையாது, தேவன் பார்த்துட்டு இருக்காரு. நான் எந்த இடத்துல இருக்கேன், எப்படி வாழ்றேன், தேவன் பார்த்துட்டு இருக்காரு. 5வது தான் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலை வேளையிலே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, 24 மணி நேரம் நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை நீங்க தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு வீட்டில் பிரச்சனை, எனக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. குடும்ப ஜெபம் பண்ண போகிறோமா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபி போகிறீங்களா, முழங்கால் போடுங்க, கண்களை மூடி ஜெபிங்க. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது பாவக்காரி இருக்கா, உடனே அர்ப்பணிச்சிருங்க. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. அதிகாலை வேளையிலே புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாள் முழுதும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் போட வேண்டாம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் இப்படி சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். நாங்கள் என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும். எங்கள் இருதயம் என்ன யோசிக்கும் உமக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு உமக்கு தெரியும். எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டிங்கப்பா. நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அது உமக்கு தெரியும்ப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதுவும் உங்களுக்கு தெரியுதுப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீ என் நாமத்தை மறுதலியாமல், ஆமாப்பா உங்க நாமம் மட்டும் எங்களுக்கு வேணும்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்திறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு குடும்பத்து மேல தங்கி இருக்கட்டும்ப்பா. என் வசனத்தை கை கொண்டபடினால் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லாரும் உங்களுடைய வசனத்தை கை கொள்ற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டேன்னு சொல்லி வாக்கு தத்தம்ப்பா. அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களை தகுதிப்படுத்தி அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற கிறிஸ்துவுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த வாக்கு தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. கிருபினால் நிரப்புங்க, அபிஷேகனால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லம்னால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருளை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கிருங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ
எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் கற்பதனையா ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா மாசமா இருக்காங்களோ, யாரெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்களோ, கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வயசாயிட்டு போகுது. அந்த குடும்பத்தின எல்லா விதமான தடைகளும் நீக்கி கர்த்தரே வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில் போய் சிக்கி கொண்டிருக்காங்கப்பா. எல்லா உபத்திரத்தில் மாற்றித்தாங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ்றதுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். விக்கிர வழிபாடில் இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. மிஷினரி மாதிரி இணைந்திருக்கிறாங்க. வேற வேற கிராமத்திலே அப்பா வேற வேற இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான பாதுகாப்பு கர்த்தர் தர வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக சொன்னீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து அவனோட வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்திலையும் ஆசுறீங்க. சில குடும்பத்திலே அதிக அளவில் இணைந்திருக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தில் பாரம்தான்ப்பா இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. சில குடும்பத்துக்கு விரோதமாக தடைகள், கண்ணிகள், சில குடும்பத்தில் நுகங்கள், அது எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். உம்முடைய கட்டளை கீழ்ப்படினும், உம்முடைய கற்பனை கைகொள்ளணும். நான் என்கிற வார்த்தை வேண்டாம், சுயம் என்கிற என்ன வேண்டாம், ஜென்ம சுபாவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளும் எங்களுக்கு வேணும்ப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமே கர்த்தர் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரிங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. உபத்திரத்தின் மத்தியில ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. வேதனை மத்தியில ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், பாரங்கள், அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க மாட்டீங்களா? கர்த்தர் சந்திக்க மாட்டீங்களாப்பா? நிறைய குடும்பத்துல உள்ளத்துல வேதனை தான்ப்பா இருக்கு. கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்தில் குழுக்குள்ள பணம் அடைக்கணும். இஎம்ஐயில் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, நகை லோன் இருக்குது, ஃபைனான்ஸில் வாங்கின கொடுக்க முடியல. எத்தனையோ இடத்துல போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. சில குடும்பத்திலாம் பாரம் தாங்க முடியலப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்திலும் ஆசிரியங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. மரண தருவாயில் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க, ஏகப்பட்ட வியாதியிலே பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பூர்ண சுகம் தர வேண்டும், பூர்ண விடுதலை தர வேண்டும், பூர்ண ஆரோக்கியம் தர வேண்டும். கர்த்தருடைய நாம மையம் விடட்டும். சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் என்ன தேவையோடு ஜெபித்தாங்களோ எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். காலை வேளையிலே டிரைவிங் லைனில் புறப்படுறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. காலை வேளையிலே வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்த கத்த கிருபை செய்யுங்க. தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. காத்திருந்து ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. யாராவது உபவாசத்தோடு இருந்தால் உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. புது வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, ஏமாற்றம், வாழ்க்கை ஏமாந்து நிற்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. காலை வேளையிலே போட் தொழில் போடுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. காலை வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, வேறு வேறு நாட்டில் இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு கர்த்தர் தர வேண்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேறு வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்காங்க, சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வாலிப வயசில் ஒன்று சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுது. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. சில குடும்பத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காங்கப்பா. இன்னுமாக அப்பா படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. காலேஜில் எங்கே படிக்கணும், எந்த ஊரில் படிக்கணும், அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியணும், நல்ல காலேஜை தாங்க. இன்னுமாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும்,
தேவ ஞானத்தினால தேவ புத்தியால் நிரப்புங்க. இந்த நாளில் வெளிநாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிற எல்லா சூழலையும் கர்த்தர் மாற்றி தர வேண்டும். சில இடத்துல இருக்கிறாங்க, நிம்மதி இல்லைப்பா, பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறாங்க, கணவர் குறித்து யோசிக்கிறாங்க, மனைவி குறித்து யோசிக்கிறாங்க, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, பலவீனத்தில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஆனால் வேலையில் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சனிராஜா. சொந்த தேசத்தை அப்பா விசேஷமாக திரும்பி வரன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லா தடைகளும் நீக்கி வீடு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் பைபிள் வாசின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்காங்க, ஜெபிக்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்காங்க. சில குடும்பத்தில் 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்காங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்காங்க. அந்த எல்லா காரியத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்போ மினி சேனலை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். அது உங்கள் சேனல்ப்பா, நீங்களே ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மண்ணா தாழ்த்தர் பண்ணிடும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. எத்தனையோ கருத்தை ஜெபிக்கிறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்கள் நாம உணர்த்தும். விசேஷமாக எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே பல உபத்திரத்து மத்தியில் தான் பயணிந்திருக்காங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வெயில் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பூமியிலே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படணும். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.